So the last session is staying active. A panel discussion on fitness essentials. நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க. Panel discussion on fitness essentials. Dr. Santosh is not here, and I request Dr. Kirti ma'am to moderate the session. She is a practicing diabetologist and fitness enthusiast. And I call upon the panelist, Dr. Mohammad Ibrahim sir, consultant surgical oncologist, practicing in Tirunelveli. He's a fitness enthusiast, completed 9 full marathons and 2 international marathons and 50 plus half marathons. He's இன்னைக்கு காலையில் கூட ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் டர்மரிக் முன்னாடி. நவீன் சார், அவர் நம்ம ஜிம் கெல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோடு ஐஎம்ஏ சார்பாக ஃபான்லி வி கால். இஸ் a thorough fitness enthusiast, cardio, agility, strength training, all forms of physical activity அனைத்தும் ஆல் இன் ஆல் அழகு ராஜா நம்ம நவீன் சார். இஸ் a badminton player, long distance runner and regular weight trainer. And Karuna ma'am, already introduced before, she is an avid yoga specialist and is a trainer. Happy to have you ma'am. With our hectic routine, to Ibrahim sir, with our hectic routine, how can we start engaging in physical activity? And many people claim they don't have time. What's the ideal time for exercise? So, good evening everyone. So, before starting the session, I request everyone to stand now. Stand please. எல்லாருமே சாப்பிட்டு அந்த போஸ்ட் பிராண்டியல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாப்பிக்கு, ஸோ எல்லாம் அந்த டோப்பமைன் அதெல்லாம் போயிட்டு இதாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோரும் உட்காரலாம். வில் ஸ்டார்ட் த செஷன். யா, ஸோ நம்பர் 1 வந்து கொஸ்டினே தப்பு. ஆக்சுவலி ஹெக்டிக் ரொட்டீன்லாம் கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் 24 hours a day. All 6 billion people in the world have 24 hours a day. It is mainly the preference. நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ செஷன்ஸ் சில செஷன்ஸ் சிலர் அந்த டைமில் வெளியில் போய் அந்த ஸ்டால்லாம் பார்த்துருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. டீ செஷனோ லஞ்ச் செஷனையோ மிஸ் பண்ணவே இல்லை இல்லையா? ஸோ ஏன்னா அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி 24 hours உங்களோடது தான். ஸோ இட்ஸ் யூ ஆர் த சோல் ஓனர் ஆஃப் யுவர் எவ்ரிடே 24 hours. இட் இஸ் யூ ஹூ அலோகேட் த டைம் டு அதர்ஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சாப்பாடு எடுத்து வச்சுங்கிற மாதிரி நம்மளோட டைமை நமக்கு அலோகேட் பண்ணிட்டு தான் we have to give it for others. And 1 hour per day is just 4% of the time. So we can definitely allocate. And there are lot of time stealers around us. Time stealers, relatives, friends, நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸு, இதெல்லாம் we have to ignore. And another thing is நம்ம வந்து we have to get addicted to the practice. ஸோ நம்ம எப்படி இப்போ வந்து டொபாக்கோ செசேஷன் ஆல்கஹால்னா அடிக்ஷன் பண்ணுறோமோ, அந்த மாதிரி we need to have an addiction session to physical fitness. ஸோ எப்படி அடிக்ட் ஆகுறதுன்னா, we should make group with people who are into fitness. We should tell everyone that I am going to do this. அதுக்காகவே நம்ம பண்ணுவோம். We have to post it in the social media. இன்றைக்கி போடல நாளைக்கு போடலான்னு கேட்பாங்க, என்ன சார் ஓடலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காகவாவது ஓடணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வச்சு நம்ம யூ டூ எனி கைண்ட் ஆஃப் இது ரன்னிங்காக இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ எந்திரிச்சு உட்காந்தது கூட ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஸோ we can definitely make use of it, and we have to identify who are our time stealers. அதை ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணணும். இப்போ நாளைக்கு நம்ம ஓட போகிறோம் அப்படின்னா வாட் ஐ டூ இஸ் ஐ கீப் மை ஃபிட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டா தான் நாளைக்கு நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம மைண்டு மாறதுக்குள்ளே டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடணும். ஸோ மைண்டு மாற்றும். அதனால் நிறைய பேர் வந்து அந்த இதுவே எப்படி வச்சுருப்பாங்கன்னா, ஃப்ரம் கவுச் டு 5K அப்படின்னு. அதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் அண்ட் டிஃபிகல்ட் டாஸ்க். கவுச்லேருந்து நீங்கள் எந்திரிச்சு ஓடுற வரைக்கும், அதுக்கப்புறம் ஈஸி தான். அந்த 5K ஓடுறது ஈஸி. கவுச் டு ஸ்டார்டிங் த 5K தான் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதை வி ஹவ் டு மேக் எஃபர்ட்ஸ் டு அன்யூல் தட். தேங்க்யூ Ma'am, how do we doctors prioritize movement throughout the day, considering our profession sedentary nature? What are some quick effective workouts can we do during the short breaks at work? நம்ம டாக்டர்ஸ் நமக்குன்னு நேரம் எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ இருக்கிற நேரம் கிளினிக்கில் ஹாஸ்பிட்டலில் அங்கே நம்ம என்ன பண்ண முடியும், தட் இஸ் வாட் வி நீட் டு பிளான்.
ஸோ அதுதான் இப்போ நான் இப்போ என்ன பண்ணேன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸுக்காக போட்டிருக்கேன் இப்போ என்னென்ன பண்ணலான்ட்டு. இதெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை. இப்படி ஒரு கயிறு இருக்குன்னா நம்ம கயிறை தூக்கிட்டு வர வேண்டாம், கயிறுக்கு கீழே குனிஞ்சு வரலாம். செப்பல் ஸ்டாண்டில் எல்லாம் என்ன பண்ணுறோம், காலை இப்படி எடுத்து இப்படி வைப்போம், குனிஞ்சு அதை எடுத்து இப்படி வைக்கிறதுக்கு we need to plan. ஸோ தீஸ் ஆல் திங்ஸ் எங்கெங்கே என்ன கிடைக்க முடியுமோ இன்பிட்வீன் ஓபிஸ். ஆமாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, ஒரு பேஷண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் திஸ் இஸ் வாட் வி கேன் டூ அஸ் டாக்டர்ஸ். அஸ் இஸ் எட் சேரை விட்டு எந்திரிச்சு நின்னாவே பெரிய விஷயம். சம்டைம்ஸ் ஓபியில் அப்படியே உட்காந்துட்டே இருப்போம், 10 பேஷண்ட் இல்லை 2 பேஷண்ட் பார்த்து எந்திரிச்சு நடக்கலாம். ஒரு சிலர் அப்டமெண்ட் பார்க்குறக்கா நாங்களே விமனில் எந்திரிக்கிறோம் அப்டமெண்ட் பார்த்து எல்லாம் பண்ணுறதுக்காக. நிறைய ஜென்ஸ் அது கூட பண்ணுறதுலன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் கெட் அப் இன் பிட்வீன் 2-3 பேஷண்ட்ஸ் அண்ட் கோ அஹெட். Naveen sir, give us some insight towards strength training. Does strength training really means hitting hard in the gym, or what are the different options available? Can above people like 60 years do strength training? குட் ஈவினிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னாலே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி ஃபார் பாடி பில்டர் ஷோயிங் யுவர் மசில்ஸ் அண்ட் அதற்கு. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவடேஸ் டாக்டர் வெங்கடேஷ் சார் ப்ரீவியஸ்லி மென்ஷன், நம்ம மிடில் ஏஜை கிராஸ் பண்ணுறப்பவே நம்மளோட மசிலோட ஹெல்த் வந்து குறைய ஆரம்பிக்குது, மசிலோட வால்யூம் குறைய ஆரம்பிக்குது. வி கால் இட் அஸ் ஏஜ் ரிலேட்டட் சார்கோபீனியா. ஸோ இட் டிசைட்ஸ் யுவர் ஃபியூச்சர், ஆல்மோஸ்ட் டிசைட் யுவர் ஃபியூச்சர். உங்கள் மென்டாலிட்டி, உங்கள் கார்டியோ ஹெல்த், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஹெல்த் இஸ் டிசைடட் பை யுவர் மசில் வால்யூம். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் strengthening exercises start from middle age, it will improve your muscle volume, thereby it improve your overall health. ஸோ வேரியஸ் ஃபார்ம்ஸ் அவைலபிள். நீ நாட்டு போய் ஜிம்மில் போய் தான் நம்ம வந்து வெயிட்ஸை வச்சு தான் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ பாடி வெயிட்டை வச்சு வீட்லேயே பண்ணலாம் நம்மளால். யோகா கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபார்மில் போனீங்கன்னா கேலிஸ்தெனிக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸு, அப்புறம் வெயிட்ஸ் அண்ட் நியூவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரைனிங். யோகா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூ கேன் ஸ்டார்ட் அட் எனி ஏஜ். எஸ்பெஷலி இட் இஸ் குட் ஃபார் low cardiac reserve patients and those who have damaged joints. So it will be a gradual improvement, gradual results varum. Initially pathina mobility and flexibility will be very good. In long term you will get strengthened and your muscle volume will improve. Next, calisthenic pathina idu konja advanced form of body weight exercise. Once you or yoga la neenga familiar aitingna, you can progress to this form of exercise. ரெசிஸ்டன்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் வந்து இதை வந்து என்னென்னா இட்ஸ் வீட்லேயே பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா ரீஹபிலிட்டேஷன், இப்போ இஃப் யூஆர் இன்ஜூர்டு ஒரு இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு டைமில் இருக்கிறப்ப இட் கேன் பி யூஸ்ட். அண்ட் காஸ்ட்டும் வந்து கம்மி. இட் இஸ் வெரி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் வித் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட். நீங்கள் ஜிம்மில் போய் பண்ணுற எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை வச்சு பண்ண முடியும். வெயிட்ஸ் அந்த ஸ்ட்ரென்த்தோட இதுவும் வேரியஸ் அவைலபிள், ஃப்ரம் 5 kgs to 30 kgs வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து வெயிட் ட்ரைனிங் போயிட்டிங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிள், மெஷின்ஸ் அண்டு ஃப்ரீ வெயிட்ஸ். அதாவது ஓல்ட் ஸ்கூல் அண்ட் நியூ ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பெட்டர் டு கோ வித் மெஷின்ஸ் வென் யூ ஆர் ஸ்டார்டிங் அட் த ஃபஸ்ட், பிகாஸ் இட் இஸ் அ கண்ட்ரோல். உங்களுக்கு ஸ்பாட்டர் தேவையில்லை. இது பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்ஜுரி சான்சஸ் கம்மி. பட் இஃப் ஆர் வெல் ட்ரைன்டு, நீங்கள் வந்து ஒரு மசில்ஸ் மாஸ் நிறைய பில்ட் பண்ணணுன்னா யூ கோ ஃபார் ஃப்ரீ வெயிட்ஸ். whenever you want to do a physical the strength training na, always remember this 6 fundamental compound exercise. இந்த காம்பவுண்ட் எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இட் வில் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் ஜாயின்ஸ். ஸோ எந்த ஒரு நான் யூஸ்வலாக ஜிம்மில் வந்து பார்க்குறப்ப ஈவன் ட்ரைனர்ஸுமே தே வில் கிவ் டம்பிள்ஸ், பைசப்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ண சொல்லுவாங்க போன எடுத்தோடனேயுமே. பட் அதை எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது, ஆல்வேஸ் டூ திஸ் 6 ஃபண்டமெண்டல் காம்பவுண்ட் எக்ஸசைஸ். இது பண்ணுறதுனால யுவர் ஜாயின்ஸ் வில் கெட் ஸ்ட்ரென்தன் அண்ட் சான்சஸ் ஆஃப் இன்ஜுரி வில் கம் டவுன். And finally, this is CrossFit is a higher form of strength training, which includes both strength training and cardio. That's it. Ibrahim sir, can you help us decode age-wise guidelines for physical activity, particularly cardio routines? Which type of exercise for which age group and for how long and how frequently? காலையிலேருந்து நம்ம வந்து நியூட்ரிஷன் இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த நியூட்ரிஷன்லாம் பற்றி பேசி முடித்து இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் சார் சொன்னோன்னே நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் போர்ஷன் மாதிரி இருக்கேன்னு நினச்சிருப்பீங்க. அவங்களாம் கொஞ்சம் கை தூக்கலாம். ஆனால் எதுக்காக நம்ம அந்த நியூட்ரிஷன்லாம் நம்ம காலையிலேருந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, டு கீப் அவர் பாடி ஃபிட்.
ஸோ எதுக்காக கீப் அவர் பாடி ஃபிட்னா டு மூவ் அவர் பாடி. ஸோ அந்த மூவ் அவர் பாடி தான் இது. ஸோ நம்ம காலையிலேருந்து பார்த்த அந்த இதெல்லாம் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ்னால் இதுதான் கேம்பஸ் இன்டர்வியூ. ஸோ இந்த வேலைக்கு போகிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ திஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் நாட் ஃபார் யங் ஆர் 20, 30, 40 years. It is for all the people from cradle to grave. They have to do exercise. சார் சொன்ன மாதிரி the most important factor which determines a person to live longer and quality life is the muscle mass. So single factor. So to keep the muscle mass, வெறும் ஃபுட்டு நியூட்ரிஷன் இது மட்டும் பத்தாது. We have to definitely flex our muscles. ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் அவர் மசில்ஸ்னால் தான் அந்த மசில் மூவ்மெண்ட் கொடுத்தா தான் டெஃபினெட்லி வி கேன் இன்க்ரீஸ் அவர் மசில் மாஸ். லைக் பிளாஸ்டிசிட்டி மசிலுக்கும் இட் ஹேஸ் அ வெரி குட் கேரக்டர் டு இம்ப்ரூவ் த சைஸ் ஆஃப் த மசில். ஸோ அது மட்டும் இல்லை, இட் ஹேஸ் த கீமோகைன்ஸ் மயோகைன்ஸ் ரிலீஸ் ஆகும். அதுலேயும் டோபமைன், செரட்டோனின் எல்லாமே வருது. ஸோ என்டார்ஃபின்ஸ் வருது. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஏஜ், அவங்களுடைய கோமார்பிடிட்டிஸ், அவங்களுடைய ஜாயிண்ட் ஃபங்க்ஷன். இப்போ சார் சொன்னபோது யோகா வந்து ஜாயிண்ட் டேமேஜ் ஆட்கள் பண்ணலாங்கிறாங்க. ஸோ அதே இது ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் இன்ஜுரி ஆனவங்களால் பண்ண முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு பி இண்டிவிஜுவலைஸ்ட், பேஸ்ட் ஆன் தர் ப்ரொஃபஷன், பேஸ்ட் ஆன் தர் டைம், பேஸ்ட் ஆன் த டைம் அவைலபிலிட்டி. இப்போ சார் சொல்லும்போது ஹிட்டுன்னு ஒன்று சொன்னாங்க, HIIT. அது வந்து ஷார்ட் டியூரேஷனில் யூ கேன் டூ வெரி அக்ரெசிவ் எக்ஸசைஸ். ஸோ ரொம்ப இன்றைக்கி வந்து ஒரு 2 கேஸ் இருக்குது, 3 கேஸ் இருக்குது, டைம் கம்மியாக இருக்குன்னா யூ கேன் டூ எ ஹிட் எக்ஸசைஸ் அண்ட் கோ. ஒரு நாள் ரொம்ப லீஜராக இருக்குது, டைம் இருக்குது அப்படின்னா யூ கேன் டூ எ லாங் டியூரேஷன் எக்ஸசைஸ், அந்த மாதிரி. ஸோ த மெயின் டேக் ஹோம் மெசேஜ் இந்த கொஸ்டினில் என்ன அப்படின்னா, எவ்ரிபடி ஹேஸ் டு டூ சம் பார்ட் ஆஃப் எக்ஸசைஸ். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் இஸ் நோபடி ஷுட் டூ த சேம் எக்ஸசைஸ் அகெயின் அண்ட் அகெயின். அது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் நிறைய பேர் டைம் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 10 வருஷம் 15 வருஷம் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதே மாதிரியே இருப்பாங்க. அவங்க ஒன்றுமே சேஞ்ச் ஆகிருக்கு. எதுக்கு இவங்க ரன் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஏன்னா த பாடி ஹஸ் காட் அடாப்டட். அவங்க பேஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி போவாங்க. அது மாதிரி ஓடிட்டு போகும்போது வடை சாப்பிட்டு போவாங்க, அது வேறு விஷயம். ஸோ இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா பாடியோட அந்த சப்செல்லுலார் லெவல் அது அடாப்ட் ஆயிரும். அது வந்து இட் பிகம்ஸ் அ நார்மல் திங் ஃபார் த பாடி. ஸோ வி ஹவ் டு கிராஸ் ட்ரெயின். ஒரு நாள் நீங்கள் வந்து அப்பர் பாடி பண்ணுறீங்க, ஒரு நாள் லோவர் பாடி, ஒரு நாள் ஸ்விம்மிங், ஒரு நாள் சைக்கிளிங், ஒரு நாள் ரன்னிங். ஸோ பேசிக் டிக்டம், பேசிக்காக எல்லாருமே பண்ணுறது ரன்னிங் அண்ட் வாக்கிங். அதில் யூஸ் பண்ணுற பேசிக் டிக்டம் என்ன அப்படின்னா, யூ ரன் அட் அ பேஸ் வேர் யூ கேன் கான்வர்ஸ் வித் த அதர் ரன்னர். ஸோ யூ ஹவ் டு ரன் அட் அ பேஸ் யூ கேன் கான்வர்ஸ். உங்களால் பேச முடியணும், அந்த ஸ்பீடில் ஓடணும். அண்ட் வாக்கிங் யூ ஹவ் டு வாக் அட் அ பேஸ் யூ குட் நாட் கான்வர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங், அங்கே தான் எல்லா டிஸ்கஷனும் ஓடும். ஸோ எல்லாம் பேசி அந்த இதுவே ஒன்றுமே பர்னே இருக்காது. நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதே எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு பிளட் குளுக்கோஸ், பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் ஹேஸ் டு பர்ன், நெக்ஸ்ட்டு மயோ குளுக்கோஸ் அது ஹேஸ் டு பர்ன், அதுக்கப்புறம் அந்த கிளைக்கோஜன் பர்ன் ஆகி லிவர் கிளைக்கோஜன் பர்ன் ஆகி அதுக்கப்புறமா தான் ஃபேட்டு பர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கடையை சாத்திட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. ஸோ த டியூரேஷன், the pace in which we have to do everything matters, and exercise is for all, and that is the reason why we have grouped here today. Thank you, sir. Ma'am, indoor versus outdoor activities, is there any difference? Do we need to prefer one thing over the other? கண்டிப்பாக இது வந்து இனிப்பு காரம் சாப்பிட்ற மாதிரி. ஆக்சுவலாக ஒருத்தவங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்னால் இட் இஸ் வித் நேச்சர் green, so we meet so many people. Always indoorனா தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த எல்டர்ஸ். இப்போ பெரிய தாத்தா பாட்டி இருக்காங்க, வெளியே நடக்க முடியாதுன்னா அவங்க உள்ள குழந்தைகள் வச்சு விளையாண்டு எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம யங் பீப்புளெலாம் எப்போ சான்ஸ் கிடைக்கும் வெளியே ஓட்டம் பிடிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அந்த இதில் வந்து என்னென்னா, அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து அந்த இண்டோர் கேம்ஸில் வந்து தட் இஸ் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். இந்த காலத்தில் 5 கல்லாம் விளையாடுவாங்க, அது போட்டிருக்கோம். 5 கல் விளையாடுவோம், அந்த ஊத்து விளையாடுவோம். இண்டோர் ஆக்டிவிட்டிலேயே எப்படி நம்ம லங்ஸாக கார்டியாக் இதை எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். அவுட்டோரில் ஆஃப்கோர்ஸ் யூ நோ தட். ஸோ தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த வெதர் அண்ட் யுவர் ஆட்டிடியூட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதெல்லாம் அப்பா இந்த இதெல்லாம் மறந்தே போச்சு. எங்களுக்கெல்லாம் அசம்பிளியில் இதெல்லாம் இருந்தது நாங்கள் இருக்கும்போதெல்லாம். இப்போல இதெல்லாம் நம்ம குழந்தை நடக்குன்னா ஏசி இல்லாத ஸ்கூலில் போட்டால் தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ இனிமேல் வர சில்ட்ரன் அது பார்த்துங்க. சைக்கிளிங் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலாம். பயமாக இருக்கா சைக்கிள் அனுப்புறதுக்கு? நீங்கள் பின்னாடி 2 வீலர் எடுத்துகிட்டு கார் நீங்கள் பின்னாடி போங்க, அவங்கள தயவுசெய்து சைக்கிள் அனுப்புங்க. ஸோ தட் தே வில் பில்ட் த மாஸ், மசில் மாஸ் அண்ட் த போன் மாஸ். 25 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம போன் இன்வெஸ்ட் பண்ண முடியும், பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி போன் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு ஒன்லி வீக்கெண்ட். ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் டைம் டு இம்ப்ரூவ் அவர் சில்ட்ரன் அண்ட் the grand children. Please make them do the physical activity. This is what we have to do all the things.
இண்டோர் கேம்ஸ்க்காக சும்மா ஒரு இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இந்த கல்லாம் பாருங்கள், ஊதுமுத்து இது. ஸோ இங்கே நான் கிளினிக்கில் வர பிசிஓடி அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்குலாம் we say them simple exercises, all these relate to the abdomen, because only in the abdomen we have all the things to happen. Abdominal obesity தான் important cause metabolic இது. So in these exercises will help reduce the abdominal fat and they naturally conceive and the PCOD is relieved of them. To Naveen sir, is it necessary to periodically increase resistance in strength training, or can we use the same way to maintain over a time? ஆல்ரெடி இந்த கொஷனுக்கு இப்ராஹிம் சார் ஆன்சர் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக இஃப் யூ டூ கண்டினியூஸ்லி சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ்னால் உங்கள் பாடி அடாப்ட் ஆகிரும். சேம் ஃபார் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆல்சோ யூ ஹவ் டு கோ ஃபார் ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட். அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எதர் யூ கேன் இன்க்ரீஸ் த கவுண்ட், ரெப்பிட்டேஷன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் யூ கேன் இன்க்ரீஸ் த வெயிட் ஆஃப் த டம்பிள் ஆர் மெஷின்ஸ் யூஆர் யூஸிங், ஆர் நம்பர் ஆஃப் செட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வரை ப்ராக்ரெசிவாக ஓவர்லோட் பண்ண உங்களோட மசில் வால்யூம் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் அடாப்டபிலிட்டி வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். What is the ideal time to take food or fluids after exercise, sir? எஸ் சார். ஸோ நம்ம நியூட்ரிஷன்லாம் பற்றி பார்த்தோம். Sir, please include whey protein also. எஸ் மேம். ஸோ நியூட்ரிஷன் பற்றி பார்த்தோம். ஸோ நியூட்ரிஷன் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு, ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு, பட் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் வி நீட் சம் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ அதில் வந்து ஐடியல் நியூட்ரிஷன் என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எந்த நியூட்ரிஷன் ஹேஸ் டு பி டேக்கன் ப்ரையர், எது ஹேஸ் டு பி டேக்கன் ஆஃப்டர், எந்த வகையான நியூட்ரிஷன் ஹேஸ் டு பி டேக்கன் டியூரிங் த ஒர்க் அவுட். ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் டைப் ஆஃப் ஒர்க் அவுட் யூ ஆர் கோயிங் டு டூ, ஹவு லாங் யூ ஆர் கோயிங் டு டூ, ஹவு மச் யூ ஸ்லெப்ட் பிஃபோர் த டே, அந்த முந்தின நைட் நீங்கள் எவ்வளோ நேரம் நல்லா தூங்கியிருக்கீங்க, எப்படி ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. பட் பேசிக்காக என்னென்னா, ஒரு மெயின் டிக்டம் என்ன அப்படின்னா, டியூரிங் த ஒர்க் அவுட் யூ ஷுட் டேக் ஃப்ளூயிட்ஸ். அது பிளெயின் வாட்டராக இருந்தாலுமே பரவாயில்ல, பிஃபோர் யூ ஃபீல் த தர்ஸ்ட். தாகம் எடுத்த பிறகு நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ தாகம் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரொஃபைலாக்டிக்காக வி ஹவ் டு டேக் த ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிடாக எடுத்தோன்னே அப்படியே கல்ப் அடிக்கிறமா கிடையாது. ஸோ சிப்ஸ் வி ஹவ் டு ட்ரிங்க் இன் சிப்ஸ். அண்ட் டியூரிங் ஒர்க் அவுட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ரன்னிங்கில் இருக்கட்டும், இல்லை ஒரு ஹை ஆக்டிவிட்டி இது பண்ணும்போது நம்ம வந்து வில் ஹாவ் அ கேஸ்பிங் மாதிரி, வில் பி ப்ரீதிங் வெரி ஃபாஸ்டர். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃப்ளூயிட் குடிச்சிங்கன்னா தேர் இஸ் அ வெரி ஹை சான்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன். ஸோ அதை யூ ஹவ் டு டேக் இட் இன் டு அக்கவுண்ட். அண்ட் ஆல்சோ ரொம்ப லூஸாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், மெயின்லி பிஸ்கெட்ஸு, எனர்ஜி பார்னு சொல்லி ப்ரோட்டீன் பார்னு தருவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு பைட் பண்ணிங்கனாலே நிறைய ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் பிரேக் ஆகிடும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே வந்து ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் ஆர் தேர். ஸோ ஆல்வேஸ் டேக் ஜெல் ஃபார்ம், ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜெல் ஃபார்மில் உள்ளது கம்மீஸ் இருக்கும், அதை வந்து சாப்பிட்லாம். இல்லை ஈஸியஸ்ட் வந்து நம்ம வாழைப்பழம் சாப்பிட்லாம், வெரி ஈஸி. அதை வந்து ஈஸியாக நம்ம ஸ்வாலோ பண்ணலாம். அல்லது யூ ஹவ் டு டேக் ரெஸ்ட், ரெஸ்பிரேஷன் நார்மலான பிறகு யூ டேக் த ஃபுட். இது வந்து இன்பிட்வீன். ஸோ பிஃபோர் த எனி எக்ஸசைஸ், இப்போ சாதாரண நம்ம ரெகுலர் ஒர்க் அவுட் பண்ணுறோம், அதில் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இஃப் த ரீசன் வை யூ ஆர் டூயிங் அ ஒர்க் அவுட் இஸ் வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சார் காலையில் சொன்னாங்க அந்த எனர்ஜி டைம் ரெஸ்ட்ரிக்டட் இன்டேக் ஆஃப் ஃபுட். ஸோ அதில் வந்து யூ ஹாவ் அ வெரி குட் ஃபாஸ்டிங் பீரியட். அந்த ஃபாஸ்டிங் பீரியடில் இஃப் யூ டூ அன் எக்ஸசைஸ் வித்தவுட் டூயிங் எனி இன்டேக், அந்த எனர்ஜி burning வந்து will be higher. And also after the workout you delay the first food or the first meal as late as possible. அந்த ஏர்லியராக உள்ள கான்செப்ட்லாம் போயிருச்சு. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஷுட் பி டேக்கன் ஹை, கிங், குயின், அதெல்லாம் கிடையாது. ஸோ யூ ஹவ் டு கீப் அ லாங், த ஒர்க் அவுட் ஷுட் பி டன் இன் த ஃபாஸ்டிங் பீரியட். அண்ட் ஆல்சோ த ஃபஸ்ட் மீல் ஷுட் பி as late as possible. And that meal also should be having less carbohydrate. ஸோ இதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இதை நீங்கள் பிரின்சிபலை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன் ரீசன் என்ன, வென் யூ ஆர் டூயிங் த ஒர்க் அவுட் த குளுக்கோஸ் இஸ் பர்ன், நெக்ஸ்ட் கிளைக்கஜன், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே போகுது. திருப்பி இம்மீடியட்லி இஃப் யூ பம்பார்ட் வித் அகெயின் அ குளுக்கோஸ் ஆர் கிளைக்கஜன், ஆல் த எஃபர்ட்ஸ் கோஸ் வேஸ்ட். ஸோ பெஸ்ட்டு திங் வந்து ப்ரோட்டீன், எக். ஸோ வாட் ஐ டேக் இஸ் எக், 4 eggs எடுப்பேன் டெய்லி, நத்திங் ஹேப்பன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் த ஒர்க் அவுட் இஸ், இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு அன்அக்கஸ்டம்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, ஒரு 10 kilometer ரன் போட போகிறீங்க, இல்லை ஒரு ஃபுல் மேரத்தான் ஓட போகிறீங்க அப்படின்னா, யூ ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் பாடி வித் குளுக்கோஸ். அப்போ வாட் ஐ டூ இஸ் ஐ டேக் குளுக்கோஸ் ஓவர்லோட். ஸோ 1 day 2 day ப்ரையரே தயிர் சாதம், ரைஸு, என்னென்னலாம் நீங்கள் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட்டு யூ ஓவர்லோட் யுவர் சிஸ்டம் வித் குளுக்கோஸ். என்னது, மசிலில், லிவரில் கிளைக்கஜன், குளுக்கோஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் யூ கோ ஃபார் த காம்படிஷன். யூ வில் பி ஏபிள் டு ரன் வித்தவுட் எனி ப்ராப்ளம். போஸ்ட் இம்மீடியட்லி ஆஃப்டர்
நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இம்மீடியட்லி ஆஃப்டர் தே ஹாவ் வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிடு, சில பேர் நிறைய சால்ட் இன்டேக் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. பேஸ்ட் ஆன் த டியூரேஷன் யூ கேன் ரீப்ளேஸ் த திங். அண்ட் இதில் வந்து ஐ நீட் டு மேக் அ பாயிண்ட் ஆன் வே ப்ரோட்டீன். ஸோ நிறைய இடத்துல இந்த வே ப்ரோட்டீன் கமர்ஷியலாக இட் இஸ் பீங் மார்க்கெட்டட். இட் இஸ் அ நியூ கான்செப்ட். ஆக்சுவலி வே ப்ரோட்டீன் என்ன அப்படின்னா, மில்க்லேருந்து சீஸ் எடுத்த பிறகு இருக்கக்கூடிய பாக்கி அந்த வேஸ்ட்டு தான் வே ப்ரோட்டீன். ஸோ அதை வந்து கமர்ஷியலாக இன்டெலிஜென்ட்டாக தே ஸ்டார்டட் செல்லிங் இட். Whey protein has in no way superior to other proteins. It has only free amino acids. Whey protein ஒரே ஒரு யூஸ் என்ன அப்படின்னா, because it has free amino acids, it is easy to give after a workout for the repair of the muscles. Muscle replenishment it can be used, but it is in no way related to weight reduction or other activities. So I can take the regular protein. So prior to a competition அப்படின்னா you can have a good amount of glucose, and after the competition you can have a high protein diet. High protein diet மெயினாக எதுக்குன்னா for the repair, the muscle recoveryக்காகவும் replenishmentக்காகவும் we need a protein. And in between the workout you have to supplement water and electrolytes. So water வந்து if it is a short duration 45 minutes to 1 hour னா water itself is sufficient. அதே இது ஒரு 1 hour மேலே நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா definitely you need normal ORS, electrolyte should be sufficient. Thank you, sir. Thank you, sir. Ma'am, what advice would you give for the people with restriction in physical activity like cardiac disease, osteoarthritis, post-surgical status, respiratory disease, and any such chronic illness? கார்டியாக் டிசீஸ் எல்லா பேஷண்ட்ஸுமே ஆக்சுவலாக கார்டியாக் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸே வந்து வாட் தே சே யூ ஹேவ் டு டூ எக்ஸசைசஸ். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா டாக்டர்ஸ்ட்டு கேட்டதுக்கப்புறம் எவ்வளவு அவங்களோட ஆக்சுவலாக எனி எக்ஸசைஸ் வில் இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட். தே ஹேவ் டு ஃபிக்ஸ் அ லெவல் ஹவு மச் cardiac activity can they accustom. அப்புறம் இந்த போஸ்ட் சர்ஜிக்கல் பேஷண்ட்ஸ்க்கு we always give them rest. 6 weeks we want, because we want the wound to heal well. So after 6 weeks they can get into the abdominal exercises and they can start walking. Osteoarthritis இருக்கிறவங்களுக்கு they also have to move. Osteoarthritis சொன்னால் we have seen people நடக்க முடியாது, ஒன்று எந்த ஆக்டிவிட்டி பண்ண மாட்டோம், they gain more weight and more damage to the joint. So osteoarthritis இருக்கிற peopleக்கு when they cannot move, they have to reduce weight, they can use cycling. Cycle will be taking care of the half of their body weight, so the knees are at ease. So those all exercises, these all tailor made, have to be given accordingly. And all these exercises, physical activity, any physical activity will increase immune function, will increase the cardiac and the respiratory endurance. So first they can start with walking, stretching exercises. நம்ம ஸ்கூல்ல பண்ணோம்ல, நம்ம மாஸ்டர்ல பண்ணோம், அந்த exercises are very good. Weight training exercises with the small hand dumbbells. சில்ட்ரனுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு நம்மளை பார்த்து அவங்க பண்ணாங்க, அவங்கள பார்த்து நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி we can start simply. Sir, passing on the next question. How much is too much in exercise? இது ரொம்ப முக்கியமான கொஷின். என்ன அப்படின்னா, இப்போ நிறையா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறையா இன்ஸ்டா வீடியோஸ் அது இதுன்னு வந்ததுனால எல்லாரும் they'll start doing exercise. ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க படுக்க ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, start doing overtraining. Next slide please. Though these are the common symptoms you can encounter when you do overtraining. Typically பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் வரும். You feel பயங்கர ஸ்லீப்பியாக, you will feel sleepy. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் லெவல், நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டை விட அட்லீஸ்ட் 10 to 20 வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா யுவர் பாடி நீட்ஸ் ரெஸ்ட். டோன்ட் டூ எக்ஸசைஸ் அண்ட் தட் டே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் வித் தட் நான் இன்றைக்கி நான் போயே ஆகணும், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், நான் நேற்று ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் வீடியோ பார்த்துட்டேன், நான் இன்றைக்கி ஓடியே ஆகணும்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா யுவர் ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வில் சக்ஸ். நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் ஒன்றும் பெருசாக கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் appetite நல்லா இருக்காது, மசில்ஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஃபோக்கஸ் மிஸ் ஆகும், யூ வில் மோர் ப்ரோன் டு கெட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஃபெட்டிக் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் யூ என்கவுண்டர்னா ஸ்டாப் டூயிங் எக்ஸசைசஸ். ஸோ எதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம ஓவர் ட்ரைனிங் அவாய்ட் பண்ணலன்னா ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேணும். அதே மாதிரி அட்லீஸ்ட் 1 ரெஸ்ட் டே அ வீக். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, 7 நாளும் எக்ஸசைஸ் பண்ணால் தான் அது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. யுவர் பாடி நீட்ஸ் ரெஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸ்லீப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப்பாவது கம்பல்சரி யூ நீட். சார் சொன்ன மாதிரி நியூட்ரிஷியஸ் ஃபுட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த எக்ஸசைஸ். யூ ஹாவ் டு டேக் ஹோல் அந்த டேவோட ஃபுட்டே வந்து ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் இன்டேக்கு, கார்போஹைட்ரேட் லெவலை ரெடியூஸ் பண்ணுறது, ஹைட்ரேஷன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரே மாதிரி மொனாட்டனஸ் ஒர்க்கை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கவே கூடாது. யூ ஹவ் டு ஆட் மல்டிபிள் மொடாலிட்டிஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் வேரியஸ் இன்டென்சிட்டிஸ். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்கள் சான்சஸ் ஆஃப் ஓவர் ட்ரைனிங் வில் கம் டவுன். தேங்க்யூ சார். சார் திஸ் வே ப்ரோட்டீன் இது ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க. இதில் இட் இஸ் சேஃப் ஆர் நாட், அது வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது சார். ஸோ ஆக்சுவலி சேஃப்டி வைஸ் வந்து இட்ஸ் நாட் அன்சேஃப் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் அன்சேஃப், ஸோ யூ கேன் டேக் இட். பட் என்னென்னா த மெயின் ஐடியா ஃபார் விச் இட் இஸ் பீங் கிவன் வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் ரெப்ளெனிஷ்மெண்ட் ஆஃப்டர் த ஒர்க் அவுட். அதுக்கு மட்டும்தானே தவிர இட் வில் நாட் ஹெல்ப் இன் மசில் இம்ப்ரூவ்மெண்ட், மசில் மாஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சார்கோபீனியா கரெக்ஷன் இதுக்கு யூஸ் ஆகாது. அது வி கேன் டேக் அவர் ஓன் ரெகுலர் ப்ரோட்டீன், வெதர் இட் இஸ் அன் அனிமல் ப்ரோட்டீன் ஆர் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன். யுவர் ரெகுலர் ப்ரோட்டீன் இஸ் சஃபிஷியன்ட். பீப்புள் திங்க் இட் அஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் மீல் ஆல்சோ. சில சமயத்தில் நான் வே ப்ரோட்டீன் எடுத்துட்டு நான் மீலை ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு தான் மோஸ்ட். ஒன்லி திங் இஸ் இட் இஸ் நாட் அ சூப்பர் ஃபுட். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ் நாட் அ சூப்பர் ஃபுட். நான் நிறைய நம்ம டாக்டர்ஸ் கொலீக்ஸே நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, வே ப்ரோட்டீன் எடுக்கவா, என் கிட்ஸுக்கு கொடுக்கவான்னு கேட்குறேன். நாங்கள் சொல்கிற ஒரே ரெக்கமெண்டேஷன் வந்து இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மீட் யுவர் டயட்ரி ப்ரோட்டீன்னா யூ கேன் அட்வைஸ் வே ப்ரோட்டீன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வே ப்ரோட்டீன்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா தெர் ஆர் ஸோ மெனி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, யூ கான் கெட் அ ஒரிஜினல் ப்ராடக்ட். நானே வந்து எனக்கு பர்சனல் யூஸுக்கு எல்லாமே நான் வந்து ஒரு இம்போர்ட்டர்கிட்ட சொல்லி வச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து யூ வில் கெட் மோஸ்ட் ஆஃப் அடல்ட்ரேட்டட். ஸோ வே இஸ் நாட் அ சூப்பர் ஃபுட். ஓகே, தேங்க்யூ சார். வாட் இஸ் த ரைட் ஏஜ் அண்ட் ரைட் டைம் டு பெர்ஃபார்ம் யோகா, மேம்? There is no age as such, but see, you can see this 2.5 years old child during that asana actually. So there is no set age because now scan பண்ணும்போது பார்க்கல baby all the in utero fetus வந்து be doing all the asanas. ஸோ ஒன்று தான் எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் நாட் பிகாஸ் அந்த டைமில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அவங்க பாடி. ஸோ இட் இஸ் அப் டு 5 years they can start practicing. அப்புறம் 5 to 10 years they'll start playing. ஸோ அப்போ ப்ளே வேல பாட்டு சொல்லி கொடுத்து கேம்ஸில் அந்த மாதிரி that is what we have to do. அப்புறம் 10 yearsக்கு அப்புறம் வரும்போது 6 to 7 years they can do some simple exercises like yoga. நம்ம இந்த நமஸ்காரம் பண்ணுறதே வந்து actually that itself is a yoga. Like 8th age is the right time to do the pranayama. We have to teach them. And then the 12th to 13 years adolescent age they get into outside. So that is the time we put them into that so that they'll do the yoga and also meditation. Sir, Naveen sir, what is the importance of mobility exercise? மொபிலிட்டி எக்ஸசைஸ் நிறைய பேர் அந்த டேர்ம்ஸை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். என்ன அப்படின்னா வில் டூ ஸ்ட்ரைட் அவே வில் கோ வித் இப்போ ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னாலே இல்லை ரன்னிங்கோ எதுவாக இருந்தாலுமே ஒரு பேருக்கு 2 வார்மப்புங்கிற பேரில் கையை சுற்றிட்டு காலை சுற்றிட்டு வில் ஸ்டார்ட் டூயிங் அவர் ப்ரைமரி இது. பட் இந்த மொபிலிட்டி எக்ஸசைஸுங்கிறது என்னென்னா தே ஆர் டிசைன் டு இன்க்ரீஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஜாயின் மொபிலிட்டி. இப்போ நீங்கள் இட் ஷுட் பி டன் அஸ் அ ஃபஸ்ட் திங் வென் யூ ஸ்டார்ட் அ எக்ஸசைஸ். ஸோ இப்போ நீங்கள் அது பண்ணினீங்கன்னா உங்கள் ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸும் பெயின்ஸும் ரொம்ப நல்லா குறையும் அண்ட் உங்களோட பாஸ்டர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். thereby you will maintain a good posture whenever you do a exercise. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸசைஸ்லேயோ இல்லை ரன்னிங்லேயோ இன்ஜுரி வர்றதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா புவர் பாஸ்டரிங். ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறப்பையோ இல்லை ரன்னிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா புவர் பாஸ்டரிங் இஸ் த மேஜர் ரீசன் ஃபார் இன்ஜுரிஸ். டு அவாய்ட் இன்ஜுரிஸ் யூ ஹவ் டு டூ மொபிலிட்டி எக்ஸசைஸ் அட் த ஃபஸ்ட். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இப்போ ப்ரீவியஸ் டிஸ்கஷனில், அதாவது வந்து ஹவு மச் இஸ் டூ மச், அதாவது ஓவர் ட்ரைனிங்கில் ரெஸ்ட் டே வந்து மேண்டேட்ரின்னு சொல்கிறோம். ரெஸ்ட் டேயில் வந்து என்னென்னா ஒன்லி திங் யூ கேன் டூ இஸ் மொபிலிட்டி எக்ஸசைஸ். ஸோ இட் வில் ஹெல்ப் டு ரெடியூஸ் த ஜாயின்ட் பெயின், ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் as well as it will help in recovery of muscle stiffness. These are the some mobility exercises which are very common exercises you can do for in day-to-day activity. Day-to-day நீங்கள் வந்து இந்த ரொட்டீனாக இதை பண்ணலாம் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி. Fluid intake already discussed. Calorie during workout. So I'll answer continue to Naveen. ஸோ நம்ம வந்து எக்ஸசைஸ் மட்டும்தான் பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸ் எல்லோரும் கேட்டீங்க. ஸோ நாளைக்கே இப்போ எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி தானே, கரெக்ட் தானே? எஸ். ஸோ பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு 50% ஆஃப் த பீப்புள் வில் ஸ்டாப் எக்ஸசைஸ். ஸோ வாட் வில் த மோஸ்ட் காமன் ரீசன் வை வி ஆர் ஸ்டாப்பிங் எக்ஸசைஸ்? எனிபடி? பெயின். ஸோ மோஸ்ட் காமனஸ் வந்து பெயின். மீதி பாதி வந்து இன்ஜுரி. ஸோ இதான் நடக்கும். ஸோ அந்த நியூ இயர் ரெசல்யூஷனில் எல்லாருக்குமே தெரியும், ஜிம்மெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி அந்த பொங்கல் டைமில் எல்லோரும் இன்ஜுரியில் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இது ருட்டீனாக நடக்கிறது.
ஸோ ரீசன் என்ன அப்படின்னா அந்த ப்ராப்பர் வார்ம் அப் இல்லாது தான். ஸோ நம்ம வந்து ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் வந்து அவர் பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் எதுவுமே மசில்ஸ்க்கு போகாது. மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் ஜாயிண்ட் எல்லாமே வில் பி அட் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஸோ உடனே நம்ம எந்திரிச்சோன்னா இந்த கவுச் டு 5Kல ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா வார்ம் அப் தான். ஸோ வார்ம் அப்பில் யூ இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ டு த மசில்ஸ், அதான் அந்த மொபிலிட்டியில். ஸோ பிளட் ஃப்ளோ டு த மசில்ஸ், பிளட் ஃப்ளோ டு த ஜாயிண்ட், யூ ப்ரிப்பேர் த ஜாயிண்ட், மசில்ஸ், போன்ஸ் டு ஸ்டார்ட் த ஆக்டிவிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப். வார்ம் அப் இல்லாமல் பண்ணால் 100% யூ வில் ஹாவ் இன்ஜுரி. அது வந்து சர்க்குலேஷன் எதுவுமே மசில்ஸ்க்கு போகாது. மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் ஜாயிண்ட் எல்லாமே வில் பி அட் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஸோ உடனே நம்ம எந்திரிச்சோன்னா இந்த கவுச் டு 5Kல ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா வார்ம் அப் தான். ஸோ வார்ம் அப்பில் யூ இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ டு த மசில்ஸ், அதான் அந்த மொபிலிட்டியில். ஸோ பிளட் ஃப்ளோ டு த மசில்ஸ், பிளட் ஃப்ளோ டு த ஜாயிண்ட், யூ ப்ரிப்பேர் த ஜாயிண்ட், மசில்ஸ், போன்ஸ் டு ஸ்டார்ட் த ஆக்டிவிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப். வார்ம் அப் இல்லாமல் பண்ணால் 100% யூ வில் ஹாவ் இன்ஜுரி. அது வந்து அப்புறம் நெஃப்ராலஜிஸ்ட்டை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ மசாஜிங் ஷுட் நாட் பி டன். ஒன்லி திங் வி ஹேவ் டு டூ இஸ் அ ஸ்ட்ரெச்சிங் த போஸ்ட். நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச்சிங். யூ ஆர் டூயிங் ரன்னிங்னா லெக் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், quadriceps, calf muscles, அதுக்கான ஸ்ட்ரெச்சிங் யூ ஹேவ் டு டூ. ஸோ ஒன்ஸ் யூ டூ த ஸ்ட்ரெச்சிங், ஸோ 10 to 15 minutes அல்லது 10 minutes sufficient. ஸோ வார்ம் அப் 10 minutes, ஒர்க் அவுட் 20 minutes, இது 10 minutes. ஸோ திஸ் ஷுட் பி த டிக்டம். ஆல்வேஸ் வார்ம் அப், ஒர்க் அவுட் அண்ட் தென் the cool down stretches. So that has to be mandatory. இது இருந்ததுன்னா you will never get the pain. So main thing. And இதில் வந்து calories, when to take fluid and calories during the workout. ஸோ இதை நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் என்ன அப்படின்னா the electrolyte component has to be given in. during workoutல வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா இந்த கிராம்ஸ் வரும். கிராம்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணாலோ அல்லது வெயில் காலத்தில் பண்ணாலோ அல்லது ஹியூமிடான கிளைமேட்டில் பண்ணாலோ அந்த கிராம்ஸ் வரும். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நாட் ஓன்லி த வாட்டர், மெயின்லி த பொட்டாசியம் டெஃபிஷியன்சி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ டேக் சம் ஸ்மால் வாட்டர் பாட்டிலில் கான்சன்ட்ரேட்டட் எலக்ட்ரால் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் அ சிப் அப்பப்போ. ஸோ மெயின் திங் ஒர்க் அவுட்டில் யூ ஷுட் நாட் கரெக்ட் ஆஃப்டர் த சிம்டம் அரைசஸ். வி ஹேவ் டு டூ ப்ரொஃபைலாக்டிக்கலி கிவ் த சப்ளிமெண்ட்ஸ், வாட்டர் சப்ளிமெண்ட், எலக்ட்ரோலைட் சப்ளிமெண்ட், தட் இஸ் சஃபிஷியன்ட். தேங்க்யூ சார். சார் கான்சென்ட்ரேட்டர்லாம் எவ்வளவு மேடம்? கான்சன்ட்ரேட்டட்னா இப்போ நார்மலாக நம்ம அந்த எலக்ட்ரால் சேஷே வந்து 1 லிட்டரில் போட சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 200 ml 2 sachet or 3 sachet போட்டுக்கலாம். 2 liters. இந்த இதை வந்து ஒரு 200 ml பாட்டிலில் நம்ம 1 liter or 1 literல போட வேண்டிய 2 அல்லது 3 பேக்கெட்டை போட்டுக்கலாம். ஸோ இட் வில் பி ஆல்மோஸ்ட் 6 to 7 times concentrated. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ சிப் ஆஃப் இட் அண்ட் தென் வி கேன் ரன். How do flexibility and balance exercise contribute to an individual's overall physical health, ma'am? See, actually, they say that the flexibility is very important thing. Flexibility is life, and they say rigidity is death. That is what it said in yoga. So, நம்மளோட பேக் போன் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்தோம்னாவே we don't get it. If you want to get rid of injury anywhere, even if you நம்ம அப்படி போகிறோம் அப்படி தட்டி விட்டு விழுப்புற கூட நம்மகிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் we will not fall down. So, like that, flexibility is one of the important things which protects us from injury wherever you are. And this exercises will improve the stability. Stability improve பண்ணுறதுக்கு நம்ம இந்த நொண்டி அடிச்சு விளையாடுறோம். இப்போ இவங்கெல்லாம் ஜிம்மை பேசுகிறாங்க, நம்ம வந்து வீட்டில் தான் பேசுகிறோம். ஏன்னா நொண்டி அடிச்சு விளையாடுறது, மவுண்டன் போஸ், ஒரு காலில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பழகிட்டோம்னா ஐ திங்க் இட் இஸ் அ ஸ்டெபிலிட்டி யூ கேன் மேக். அண்ட் ஆல் தி சிம்பிள் எக்ஸசைசஸ் வில் ரெடியூஸ் அ மசில் சோர்னஸ். நாங்கள் சமையல் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட கையை எப்படி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வெயிட் கண்ட்ரோல், இம்ப்ரூவ்ட் ஹார்ட் ஹெல்த் இஸ். நம்ம ஸ்டெப்ஸை ஏறி போகணுமா ஏறி போயிடணும். வெளியில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு வழியே இல்லை. எங்கே போனாலும் எங்கேப்பா ஸ்டெப்ஸ் இருக்குன்னா மூடி தான் வச்சுருக்காங்க. எஸ்கலேட்டர் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, பட் வி ஹேவ் டு சர்ச், ஆஸ்க் த பீப்புள். இப்போ எல்லா பக்கம் பார்த்தா ஸ்டெப்ஸ் வந்து அப்படி நீட்டாக இருக்குது. அந்த பில்டிங் கட்டி 10 வருஷம் இருக்கும், ஆனால் அது யூஸ் பண்ணாமல் இட் இஸ் வெரி நீட். இப்போ பீப்புள் யூஸ் ஒன்லி. ஸோ வி ஹேவ் டு ஆஸ்க் அண்ட் கோ. ஸோ தீஸ் ஆல் த வேஸ் வேர் வெயிட் கண்ட்ரோல்னால் ஸ்டெப்ஸில் தான் போகணும். மசில் ஸ்ட்ரென்த்னா அதுக்கும் நம்ம வந்து வி நீட் டு யூஸ் த மசில்ஸ். வார்ம் அப் பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் வந்து வார்ம் அப் பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் விமன்கள்லாம் என்ன பெட்டை விட்டு எந்திரிக்கும் போதே கண்ணை முழிக்கும் போதே கொஞ்சம் கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி காலை ஸ்ட்ரெச் பண்ணி எல்லாம் ஒரு 2 நிமிஷம் அதை பண்ணிட்டோன்னா அப்புறம் இட் இஸ் ஈஸி. அந்த கவுச் டு இது சொல்கிறாங்கல்ல, அது வந்து அப்புறம் எந்திரிச்சு அப்புறம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்பவுமே இருக்கும். we need to assess our flexibility. நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும் நம்ம இப்போ ஜாயின்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ எவ்ரிடே யூ நீட் improve the flexibility of every joint. And the flexibility and the balance exercise contribute to individuals' overall physical health. It will help us to start focus. இப்போ எதாவது இன்ஜுரி வந்துச்சுன்னா ஒரு இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னு தெரியும். ஸோ we need to practice the walking. Anything you do with the meditation, மெடிடேஷனோடு நம்ம பண்ணும்போது we focus there. All our thoughts, all our things,
our mind, body and our soul, when they all work together, that is called as a meditation that really helps us. ஸோ இதுக்கு வந்து நம்ம இதான் வந்து நம்ம மெடிடேஷனில் மெடிடேஷன் பண்ணுறது. ஓகே, தட் இஸ் ஆல். One last question to Ibrahim sir. There is a growing health concern over cardiac death in young healthy people, particularly in medical field. When initiating workout regimes, how these risks can be minimized? What evaluations are necessary before starting exercise routine? Would you advise different for age groups? மீடியாவில் நிறைய மெசேஜஸ், வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபார்வர்ட் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ண வந்து மாட்டிக்கிட்டா வசமா அப்படின்னு, நம்மளை மாதிரி சேஃபாக இருக்க மாட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா இது வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் திங்க் ஆஃப் கார் டிரைவிங். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் கார். ஒருத்தர் வந்து டீசல் வச்சுருப்பார், ஒருத்தர் பெட்ரோல் வச்சுருப்பார், ஒருத்தர் சூப்பர் கார் வச்சுருப்பார், ஒருத்தர் ஃபெராரி வச்சுருப்பார், ஒரு மாருதி வச்சுருப்பார். ஸோ அந்தந்த காருக்கு ஏற்ற ஸ்பீடு தான் அந்த காருக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். பக்கத்தில் ஒரு ஃபெராரி போகுதுங்கிறதுக்காக நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்தி போனீங்கன்னா நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ எவ்ரி பாடி இஸ் யுனிக் and the best person to know that body is that person himself or herself. So based on our body's capacity only we have to do. So காலையில் ஜேக்கப் சார் ப்ரெசென்ட் பண்ணும்போது acute effects of exercise and chronic effects of exercise பற்றி சொல்லும்போது சப்செல்லுலாராக என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு சிஸ்டமாக சொல்லும்போது செல்லுலார் லெவல் அவர் he has not told. There will be increase in the number of mitochondrias. So increase in the cellular vasculature. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் தான் இந்த இதெல்லாம் நடக்கும். ஸோ டே ஒன்லேயே வி கேனாட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு டூ. நமக்கு அந்த பண்ணணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் இருக்கும், பண்ணணுங்கிற அந்த ஆசை இருக்கும், அதுக்காக நம்ம பண்ண முடியாது. அண்ட் நெவர் see others doing something and try to copy it. So we should never compete with others in workout. So the best person to compete is you yourself. It is always me versus myself தான் ஒர்க் அவுட்டில். நேற்று இருந்ததை விட நான் இன்றைக்கி பெட்டராக இருக்கேன், அவ்வளோதான். தவிர அவன் இவ்வளோ பண்ணா, நவீன் சார் ஓடினாருங்கிறதுக்காக நான் ஓட முடியாது, நான் ஓடினாங்கிறதுக்காக கர்ணா மேடம் ஓட முடியாது. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் their own body, own limitations. ஸோ இதில் என்னென்னா சில பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க, நீங்கள் என்னன்னா ஜிம் ட்ரெயினர் வச்சு பண்ணணும் அப்படின்னு. இப்போ லாஸ்ட்டாக இறந்து போனவரே ஜிம் ட்ரெயினர் தான். ஸோ அதனால் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் நிறைய இடத்துலலாம் ஃபிட்னஸ்ஸு ரன்னிங்லாம் பண்ணுறது அந்த ஆளை இவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த ட்ரெயினர் வந்து பை டெலிகான்ஃபரன்சிங் மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜில் அனுப்பிச்சிருவாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இவ்வளோ நேரத்தில் ஓடணும், இவ்வளோ நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் இட்ஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு டை அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். எக்ஸசைஸ் பண்ணவங்க அப்படியே இருந்துட மாட்டாங்க, சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஹேவ் டு டை ஆல்சோ. ஸோ திஸ் ஷுட் நாட் பி கம்மிங் அஸ் அ ஹிக்கப் இன் அவர் ஃபிட்னஸ் ஜர்னி. So this will happen, and the best way to address is find the what is fault in that and correct it. So most of the cause enna appadina avangalukku they may be having some underlying disease. So adanal above 40 you do some basic cardiac workup, routine investigations idella. So nariya time indha mari idhula vandu asymptomatic ah irupanga. When we do the thing we know it, and some may be having some underlying other diseases, other we can identify, and beyond our capacity they may be doing, other we can identify and rectify it. And more important things are சொன்ன மாதிரி there should be something called a resting day. So 1 week இருக்குது அப்படின்னா at least 1 day should be a resting day. So actually the day when all the muscle replenishment, muscle hyperplasia, hypertrophy எல்லாம் நடக்கிறது என்னைக்குன்னா அந்த ரெஸ்ட் டேல தான் நடக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற அன்னைக்கு கூட நடக்காது. So everything, all the metabolic things, positive metabolic things happens during the rest day. So rest day is always a must. So if you give proper rest day, then you can continue the workout without any rest. So அதான் dictum. Thank you sir. Thank you for the wonderful answers for each questions. Thank you ma'am. Thank you sir. I would like to request Dr. Kirti ma'am to honor Mohammad Ibrahim sir. ஸோ பிஃபோர் க்ளோசிங் நான் நிறைய ஃபீட்பேக்லாம் பார்த்தேன். நிறைய பேர் காலையில் பேசிகிட்டு இருந்தது என்னென்னா, நான் ரன் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேசினதெல்லாம் நான் கேட்டேன். ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வாட்டர் பாட்டில் மண் நிரப்பி நான் வந்து அது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன், அப்படிலாம் பண்ணாதீங்க. யூ பை ஏ ப்ராப்பர் டம்பல்ஸ். நம்ம எதுக்கெல்லாமோ செலவு பண்ணுறோம். ஸோ தெர் ஆர் பிளாஸ்டிக் டம்பல்ஸ் விச் டசன்ட் காஸ் எனி ஹர்ட். நம்ம டைல்ஸில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், அயன்னே இருக்காது. ஸோ பை ப்ராப்பர் திங். மேடம் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம் அதனால் படிக்கட்டில் தான் ஏறி இறங்கணும் அப்படிலாம் கிடையாது. யூ கேன் செட்டப் யுவர் ஓன் ஹோம் ஜிம். ஈஸியாக நம்ம ரூமில் என்னெல்லாம் வீட்டில் என்னெல்லாமோ வைக்கிறோம், வீல் செட்டப் அவர் ஓன் ஹோம் ஜிம். ஸோ அதில் நம்ம பண்ணுவோம், அதை பார்த்து நம்ம வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் ஆல்சோ டூ. லெட் அஸ் பி அன் இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ் ஆல்சோ. திஸ் மை
எதுங்க இதுலையா அதில் வெளியே வந்துட்டேன். ஓகே. ஐ லைக் டு ரெக்வெஸ்ட் கருணா மேம் டு ஹானர் நவீன் குமார் சார். I would like to request Karuna ma'am to honor Kirti ma'am.